அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் பகுதியை பார்த்தோம். அதில் சூரத்துல் ஃபாத்திஹா என்றால் என்ன, அதனுடைய சிறப்பு பெயர்கள், அதனுடைய சிறப்புகள், பாவங்களை போக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதன் எழுத்துக்களும், ஒவ்வொரு எழுத்துக்கள் ஓதினால் என்னென்ன பலன்கள் போன்ற எல்லா விவரங்களையும் முன் பயானில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பகுதியாக தொழுகையை முழுமையாக்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய முறைகளும், ஃபாத்திஹாவுடைய சட்டங்களும், அதன் முக்கியமான சில விஷயங்களும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விவரமாக பார்க்கலாம். முன்பு ஒரு பயானில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் என்னென்ன நோய்கள் தீரும் என்பதை பற்றி பயான் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நமது பிளேலிஸ்டில் சென்று அதனையும் பார்த்து பயன்பெறுங்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நாங்கள் இமாமை பின்பற்றி தொழுகும் நிலையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சில தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு நீங்கள் இமாமை பின்பற்றி தொழுகும் நிலையில் உங்கள் மனதிற்குள்ளேயே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான்: தொழுகை என்ற வணக்கத்தை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் இரு பங்காக பங்கீடு செய்துள்ளேன். எனது அடியான் என்னிடம் கேட்பது அவனுக்கு கிடைக்கும். எனது அடியான் எப்பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஓதுகின்றானோ அப்பொழுது எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்றும், அவன் எப்பொழுது எனது அடியான் அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அல்லாஹ் அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுகின்றானோ அப்பொழுது என் மீது அவன் அடியான் புகழ் மாலை சூடிவிட்டான் என்றும், எப்பொழுது எனது அடியான் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் தஆலா என்று கூறுகின்றானோ அப்பொழுது எனது அடியான் என்னை மென்மைப்படுத்தி விட்டான் என்றும், எப்பொழுது எனது அடியான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று கூறுகின்றானோ அப்பொழுது அது இவ்வாறு கேட்பது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் அடிமை எஜமானன் என்ற தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாசகமாகும், பிரார்த்தனையாகும். எனது அடியான் அவன் கேட்பது அவனுக்கு கிடைக்கும் என்றும், எனது அடியான் எப்பொழுது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை நடத்துவாயாக என்று கூறும் பொழுது இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ள அடிமை எஜமானன் என்ற தொடர்பாகும். எனது அடியான் கேட்பது அவனுக்கு கிடைக்கும் என்றும், எப்பொழுது எனது அடியான் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோருடைய வழியில் எங்களை நடத்துவாயாக என்று கூறும் பொழுது இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ள நான் எஜமானன், அடியான் எனது அடிமை என்ற தொடர்பாகும். எனது அடிமை கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்றும், எப்பொழுது எனது அடியான் கைரில் மகலூபி அலைஹிம் வலல்லாஹீன் ஆமீன், அது நல்லோர்கள் சென்றபடி உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியல்ல, நேர்வழி தவறியவர்களுடைய வழியும் அல்ல என்று கூறும் பொழுது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள நான் எஜமான், அடியான் எனது அடிமை என்ற தொடர்பாகும். எனது அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எவர் ஒருவர் தொழுகையை தொழுது அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய அந்த தொழுகை முழுமையற்ற நிறைவற்ற தொழுகையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமான ஒன்று. அந்த வணக்கம் உயிரோட்டமாக இருப்பதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. ஏகத்துவ கொள்கையை வணக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய கருவூலமாக சூரத்துல் ஃபாத்திஹா திகழ்கிறது. அத்தகைய அற்புதம் மிக்க சூறாவை அனுதினமும் தொழுகையில் பொருள் விளங்கி ஓதி ஏகத்துவத்தை நிலைநாட்டி அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுத்த முறைப்படி ஓதி தொழுகையை பரிபூர்ணமாக படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முழுமையாக்கி அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பொதுவாக சட்டமும் திட்டமும் இல்லாத செயல்கள் சூனியமாக போய்விடும், செல்லா காசுகளாக மாறிவிடும். ஆளுக்கொரு நீதி ஆளுக்கொரு திட்டம் என்றாகி மனித வாழ்வில் நாசமே மிச்சமாக ஆகிவிடும். மனித வாழ்வு மங்களமானது, மாசு மறுவற்றது. அந்த வாழ்க்கையை மாண்புறச் செய்ய வாழ்வியல் திட்டமும் வளர்ந்தோங்க செய்யும் சட்டமும் அந்த வாழ்விற்கு அவசியமாகும். இஸ்லாத்துடைய ஆரம்பகால செய்தி, அதாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி ஒருவர் திருட்டு குற்றத்தை செய்துவிட்டார்கள். அந்த பெண் திருடியுள்ளார் என்பது ஊர்ஜிதமான பொழுது அந்த பெண்ணுடைய வலது கை மணிக்கட்டு வரை வெட்டிவிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்கு பாத்தியமான ஹஸரத் உஸாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணின் கையை வெட்ட வேண்டாம் என பரிந்துரை செய்தார்கள். அப்போது, ஓ உசாமாவே, அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டிய தருணத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு தடை கோரி பரிந்துரையா செய்கின்றீர்கள்? உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகத்தவர்களில் உயர்குலத்தோர் குற்றம் புரிந்துவிட்டால் அவர்களை ஆட்சியாளர்கள் தண்டிக்காமல் விட்டுவிடுவார்கள். அவர்களில் நடுத்தர மக்கள் மற்றும் தாழ்குலத்தவர்கள் குற்றம் செய்துவிட்டால் தண்டித்து விடுவார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருந்த காரணத்தால் அந்த மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என் மகள் ஃபாத்திமா அவர்கள் திருடியிருந்தாலும் அதற்கு பரிகாரமாக அவர்களுடைய கரத்தை நான் வெட்டிவிடுவேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூளுரைத்து அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் திட்டத்தையும் பாதுகாத்த காரணத்தால் தான் இஸ்லாம் இன்று வரை நிலைகுலையாமல் கட்டுக்கோப்பாக யாரும் விரும்பி பின்பற்றத்தக்க அளவில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கமாக சொலிக்கிறதென்றால் அதன் திட்டமும் சட்டமும் தான் அதற்கு காரணம். அல்ஹம்துலில்லாஹ். மனித வாழ்வியல் திட்டத்திற்கு மட்டும் சட்டம் இயற்றினால் போதாது என்று அறிந்த அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வணக்கவியல் திட்டத்திற்கும் சட்டம் இயற்றியே இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் வணக்கவியலான தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அற்புதம் நிறைந்த திட்டத்தையும் அதனுடைய சட்டத்தையும் அல்லாஹ் வழங்கியிருப்பது நமக்கு வணக்கத்திற்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதுவது தொழுகையில் ஃபர்லா அல்லது வாஜிபா அல்லது சுன்னத்தா அல்லது இவைகளில் எந்த ஹுக்குமை சட்டத்தை சார்ந்தது என்பதை விளக்கி கூறும். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை பற்றி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூன்று இமாம்களும் ஃபர்லு கட்டாய கடமை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இமாம்களுக்கெல்லாம் மூத்த இமாமும் இஸ்திஹாத் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் நபித்தோழர்களை சஹாபா பெருமக்களில் சிலர்களை கண்டு ஹதீஸ் கலைகளுக்கு ஆய்வுக்கு வித்திட்டவருமான கண்ணியம் வாய்ந்திட்ட இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபு என்று கூறியிருக்கின்றார்கள். ஃபர்லை விட்டுவிட்டால் தொழுகை நிறைவேறாது. ஆனால் ஒரு வாஜிபை விட்டுவிட்டால் தொழுகையின் கடைசியில் ஒரு சலாம் கொடுத்த பிறகு சஸ்தா சஹு, அதாவது மறதியின் காரணமாக சஸ்தா சஹு செய்வதை பற்றி அதுபோல செய்தால் தொழுகை நிறைவேறிவிடும். இந்த விளக்கம் ஃபர்டு வாஜிபுக்குள்ள வித்தியாசமாகும். இந்த சஸ்தா சஹுவை பற்றி ஒரு விளக்கம் உள்ளது, முன்புள்ள பயானில் நான் செய்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதனையும் கவனமாக கேட்டு பலன் பெறுங்கள். சஸ்தா சஹுவை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளுங்கள். தொழுகையில் தவறு ஏற்பட்டால் சஸ்தா சஹு செய்வது கடமையாகும்.
ஃபரலான தொழுகை, வாஜிபான தொழுகை, சுன்னத்து மற்றும் நஃபிலான தொழுகைகளுடைய அனைத்து ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இது 4 மதுஹபுகளுடைய தீர்ப்பாகும். அவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபரலா வாஜிபா என்பதில் மட்டுமே இமாம்களிடம் கருத்து வேறுபாடு நிகழ்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லு என்று இமாம் மாலிகி, இமாம் சாஃபி, இமாம் ஹம்பலி ஆகிய 3 இமாம்கள் கூறியுள்ளார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகையே அல்ல என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பு உபாதத் இப்னு ஷாமித் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு கதீர். உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகைக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு ஹுஷைமா இப்னு ஹிப்பான். மற்றொரு ஹதீஸ், எவர் உம்முல் குர்ஆனை அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை குறை உள்ள நிறைவற்ற தொழுகையாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் முஸ்லிம். எனவே மேலே கூறப்பட்டுள்ள 3 ஹதீஸ்களையும் ஆதாரமாக கொண்டு ஆய்வுகள் செய்து தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லு மேலே கூறப்பட்ட 3 இமாம்களும் கூறுகின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய இமாமும் இமாம்கள் போற்றும் பெருந்தகையான இமாமுல் ஆலம் ஹஸ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்ல் அல்ல என்றாலும் வாஜிபாகும். நீ விரும்பினால் சுன்னத்து முஅக்கதா என்று கூறிக்கொள்ளலாம் என்றார்கள். அவர்களுடைய கருத்துக்கு ஆதாரமாக பின்வரும் அல்லாஹ்வுடைய திருவசனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியையும் சான்றாக காட்டுகின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையில் ஃபக்ரஉ மாதா யஷ்ஷர மினல் குர்ஆன் திருக்குர்ஆனில் மிக எளிதானவற்றையே நீங்கள் ஓதுங்கள் என்று கூறியுள்ளான். குறிப்பிட்ட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகைக்கு நீங்கள் தயாராகிவிட்டால் அழகிய முறையில் ஒழு செய்து கொள்ளுங்கள், பின்பு கிப்லாவை முன்னோக்கி கொள்ளுங்கள், பின்பு திருக்குர்ஆனிலிருந்து மிக எளிதானதையே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட சூறாவை சுட்டிக்காட்டி அதையே ஓதுங்கள் என்று கூறவில்லை. மேலும் கிராத் இல்லாமல் தொழுகை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் மதாஹிபுல் அர்பா. எனவே ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையில் 2 ரக்காத்தில் கிராத் ஓதுவது ஃபர்லாகும். ஆனால் அதில் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத சொல்லவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகையினால் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது மேலே குறிப்பிட்டுள்ள ஹதீஸுடைய அடிப்படையில் வாஜிபாகும் என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 3 இமாம்களும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லாகும் என்றும் ஏதாவது ஒரு ரக்காத்தில் அதை விட்டுவிட்டால் தொழுகை நிறைவேறாது, முறிந்துவிடும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்ல் அல்ல, அது வாஜிபாகும். ஏதாவது ஒரு ரக்காத்தில் அதை விட்டுவிட்டால் தொழுகை முறியாது. ஆனால் தொழுகை பரிபூர்ணப்படுத்த கடைசியில் மறதியின் சஹூ செய்து கொண்டால் போதுமானது, தொழுகை நிறைவேறிவிடும் என்பதாக கூறியுள்ளார்கள். அது எப்படி இருந்தபோதும் இமாம்களுடைய கருத்து வேறுபாடு நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு அருள் பாக்கியமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இமாம்களுடைய கருத்து வேறுபாடுகளை புரிந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் தனி மனிதனாக வாழ முடியாத சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால்தான் மனிதன்தான் சார்ந்த மொழியாலும் நிறத்தாலும் வம்சத்தாலும் வாழும் இடத்தாலும் குழுவாக கூட்டமாக வாழும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றான். ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் அவன் சார்ந்த இன்னொரு மனிதனையே பின்பற்றி வாழக்கூடியவனாக ஆக்கப்பட்டு விட்டான். இந்த சங்கிலி தொடர் உலகியல் வாழ்வில் மட்டுமல்லாமல் இறையியல் வாழ்விலும் இன்னொருவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துள்ளான்.
இதில் நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், ரசூல்மார்கள், தூதுவர்கள் ஆகியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இன்னொருவரையே பின்பற்றி ஆக வேண்டும். இறையியலில் தனித்து வழிபாடு செய்வதை விட இன்னொருவர்களை பின்பற்றி வழிபாடு செய்வதில்தான் 1க்கு 27 மடங்கு நன்மைகள் உண்டு என்று உறுதிபட அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான் என்றால் அது மிகையாகாது. இந்த அடிப்படையில் தொழுகையின் வணக்கத்தில் கூட்டுத் தொழுகை, தனித்து தொழுகை என்று 2 வகை தொழுகைகள் உண்டு. கூட்டுத் தொழுகையை தான் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக ஆக்கியிருக்கின்றான். அதை பற்றிய விபரத்தை கேள்வி பதிலாக பார்க்கலாம். கேள்வி: இமாம் ஜமாத் தொழுகை. கூட்டுத் தொழுகையில் இமாம் கிராத் ஓதும் பொழுது அவரை பின்பற்றி தொழுபவர்கள் முக்ததிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவான அல்ஹம்து சூராவை ஓத வேண்டுமா அல்லது வேண்டாமா? இமாம்களுடைய கருத்து வேறுபாடுகளை விளக்குக. பதில்: இமாமை பின்பற்றி தொழுபவர்களுக்கு முக்ததி என்றும் மாமூம் என்றும் அரபியில் பெயர் சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு முக்ததி இமாமை பின்பற்றி தொழுகும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு பின்பற்றி தொழுகக்கூடிய முக்ததிகளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். அவ்வாறு ஓதுவது ஃபர்லாகும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மதாஹிபுல் அர்பஅ என்ற நூல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 2 பெரிய இமாம்களிடத்தில் ஒரு முக்ததி இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஒருவர் சத்தமில்லாமல் தொழுக வைக்கப்படும் தொழுகைகளிலும் ரக்காத்துகளிலும் முக்ததி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது முஸ்தஹபு, விரும்பத்தகுந்த செயலாகும். ஆனால் இமாம் சத்தமிட்டு தொழ வைக்கும் தொழுகையிலும் ரக்காத்துகளிலும் பின்பற்றி தொழுகக்கூடிய முக்ததி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் அமைதியாக இருக்க வேண்டும். மீறி ஓதுவது மக்ரூஹான விரும்பத்தகாத செயலாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். மதாஹிபுல் அர்ப. உலக மாமேதையான இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் சத்தமிட்டு தொழுக வைக்கும் தொழுகையானாலும் சப்தம் இல்லாமல் தொழுக வைக்கும் தொழுகையானாலும் இமாமை பின்பற்றி தொழுகக்கூடிய தொழுகையாளி முக்ததி சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னால் ஓதக்கூடாது, அதாவது அவ்வாறு ஓதுவது மக்ரூஹ் தஹ்ரீம் ஆகும் என்று கூறி அதற்கு ஆதாரமாக பின்வரும் ஹதீஸையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எவர்கள் இமாமை பின்பற்றி தொழுகின்றார்களோ அந்த இமாம் ஓதக்கூடிய கிராத்தை அவரை பின்பற்றி தொழுபவர்களுக்கும் கிராத் ஆகும். பின்பற்றி தொழுபவர்கள் கிராத் ஓத தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பல சஹாபாக்களின் வழியில் வந்துள்ளதாகும் என இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் ஃபதாஹிபுல் அர்ப. கேள்வி: தொழுகை நடத்தக்கூடிய இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிய பிறகு முக்ததிகளான இமாமை பின்பற்றி தொழுகிற மாமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபா இல்லையா? பதில்: இமாமை பின்பற்றி தொழுகின்ற முக்ததிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள் 3 விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 1. அறிஞர்களில் முதல் சாரார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் யார் தொழுகின்றார்களோ அவருடைய தொழுகை கூடாது என்றும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகைக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்றும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் யார் தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகை நிறைவேற்றதாகும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இமாமை பின்பற்றி தொழுபவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும், அவ்வாறு ஓதுவது வாஜிபாகும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அறிஞர்களில் 2வது சாரார் இமாம் என்பவர்கள் பின்பற்றப்படுபவர் ஆவார். அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள், அவர் கிராத் ஓதினால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அபூ தாவூத், நஸீ, இப்னு மாஜா அடிப்படையாக கொண்டு இமாம் சப்தமிட்டு ஓதும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமலும் இமாம் அமைதியாக ஓத வைக்கும் தொழுகையில் முக்ததிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதும் வாஜிபாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அறிஞர்களுடைய 3வது சாரார்கள் எவர் இமாமை பின்பற்றி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய இமாமுடைய கிராத்தே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை அடிப்படையாக கொண்டு சத்தமிட்டு ஓதப்படும் தொழுகையானாலும் அல்லது அமைதியாக ஓதப்படும் தொழுகையானாலும் ஒரு முக்ததி இமாமை பின்பற்றி தொழுபவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபல்ல, அவர் ஓத தேவையில்லை என்று அறிஞர்களில் 3வது சாரார் கூறியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அறிஞர்களுடைய கருத்து வேறுபாட்டில் நம்மை போன்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்தை வைத்திருக்கின்றான். சாதாரண மக்கள் அவர்கள் விரும்பக்கூடிய அறிஞர்களுடைய கருத்தை பின்பற்றி தொழுதாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுத தொழுகையாகவும் அவர்களுடைய வழிமுறைகளாகவும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்பதே உண்மை. இந்த அடிப்படையில் தான் அதிகமான பொதுமக்கள் ஹசரத் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை பின்பற்றி நபிவழி சட்டங்களுடைய அடிப்படையில் வணங்கி வழிபட்டு வாழ்ந்து வருகின்றார்கள். நாமும் நமது ஆசிரியரான இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற வழியில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து அவர்களுடைய உண்மையான உம்மத் என்ற நிலையை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இதுபோல நல்ல நசீபை தந்தருவானாக. ஆமீன். உலகியலில் வாழும் மனிதர்களில் புகழாத மனிதனும் புகழப்படாத மனிதனும் இல்லை என்றே சொல்லும் அளவுக்கு எங்கும் எதிலும் புகழப்படுவதையும் அன்றாட வாழ்வியலில் நாம் காண்கின்றோம். புகழாத மனிதரும் புகழுக்கு மயங்காத மனிதரும் இல்லை என்றே சொல்லலாம். அதே போல தகுதியுள்ள ஒரு மனிதர் தகுதியில்லாத ஒரு மனிதரை புகழ்வதையும் தகுதியில்லாத ஒரு மனிதரும் தகுதியுள்ள ஒரு மனிதரும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதையும் இந்த உலகிய அரங்கிலேயே அன்றாடம் நாம் காண்கின்றோம். புகழ் அது விரும்பு தகுந்த ஒரு பொருள். உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் புகழை அடைந்து கொள்வதற்கே ஓயாமல் உழைக்கின்றார்கள். இந்த பூ உலகின் புகழ்கள் 4 வகைப்படும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்வது, ஒரு மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் தான் படைத்த மனித குலத்து மாணிக்கத்து மாந்தர்களை புகழ்வது, அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. இந்த 4 வகை புகழ்களும் அதற்கு முழு காரணமாக உள்ள ஏக அல்லாஹ்வையே சென்றடைகின்றன என்ற உண்மையை சூரத்துல் ஃபாத்திஹா நம்மவர்களுக்கு விளக்கி காட்டியுள்ளது. அதன் உள்பொருள் வெளிப்பொருள் ஆகியவைகளை புரிந்து படித்தால் இது கூறும் உண்மைகள் நமக்கு புலப்படும். மண்ணையும் விண்ணையும் அர்ஷ் குஷ் சொர்க்கம் நரகம் கடல் திடல் மலை மரம் செடி கொடி இன்னும் எண்ணற்ற உயிரினங்கள் மனித இனம் ஜின் இனம் ஆகிய இத்தனை படைப்புகளை படைத்து அவைகளுக்கு தேவையான அனைத்து வகை இரணங்களையும் மரணம் வரும் முன்பே கொடுத்து வளர்த்து போஷித்து இடையாளர்கள் எத்தனை பேர் இருந்தபோதும் அடிப்படையானவன் அசலானவன் அல்லாஹ் ஒருவனே, அனைத்துக்கும் காரணமானவன் என்ற உண்மையில் எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வையே சாரும் என்ற ஆலய கருத்தை அல்ஹம்து சூரா என்ற இந்த திருவசனம் கூறியுள்ளது. இதை பற்றி நாம் இவ்வளவு நேரமாக விவரமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழுக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்று கூறுவது அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவதாகும். காரணம், அவனல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லா படைப்புகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக, தூய்மையானவனாக, களங்கம் இல்லாதவனாக, களப்பற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அடிப்படையில் அது எப்படி இருந்த போதும் எல்லா புகழுக்கும் அல்லாஹ் ஒருவன்தான் சொந்தக்காரன் என்பதாக அல்ஹம்துலில்லாஹ் கூறியுள்ளது. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் ஒருவனுக்கே என்று கூறுவது அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான் என்ற கருத்தை இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த 2 கலிமாக்களை நாங்கள் திட்டமாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் அல்ஹம்துலில்லா என்பது என்னவென்று நாங்கள் அறியவில்லை. அந்த கலிமாவின் தத்துவம்தான் என்ன என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தனக்குத்தானே தேர்ந்தெடுத்து விரும்பி பொருந்தி கொண்ட ஒரு வார்த்தையாகும் என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பின்வருமாறு ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது, சஹாபாக்கள் சூழ்ந்து அமர்ந்திருக்கும் சபையில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வல்லாஹு அக்பர் என்ற கலிமாக்களை நாங்கள் அறிந்துள்ளோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற கலிமாவின் தத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். அதன் தத்துவம்தான் என்ன என்பதாக கேட்டார்கள். அதற்கு அந்த கலிமாவை அல்லாஹு தஆலா தனக்குத்தானே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்ட தன் அன்பை தன் மீது பொழிந்து கொண்டான். மேலும் அந்த கலிமாவை தனக்குத்தானே பொரிந்து கொண்டான். அந்த கலிமா அதிகம் ஓதப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திக்ர்களின் வார்த்தைகளில் மிகவும் சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாகும். துஆக்களில் சிறந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும்.
அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியார், யா அல்லாஹ் உன் மேன்மைக்கு தகுந்தாற் போன்றும் உன் ஆட்சி அதிகாரத்தின் மகத்துவத்திற்கு ஏற்பவும் எல்லா புகழும் உனக்கே சொந்தம் என்று சொல்லுவார். அப்பொழுது அவருடைய நன்மைகளை எழுதி கொண்டிருந்த 2 மலக்குகள் திடுக்குற்றவர்களாக அந்த அடியானின் இறை புகழ் மாலைக்கு என்ன நன்மைகளை எழுதுவது என்று புரியாமல் திகைத்து திணறியவர்களாக அல்லாஹ்விடமே செல்வார்கள். யா அல்லாஹ், உனது இந்த அடியான் இந்த வார்த்தைகளால் உன்னை புகழ்ந்தார். அந்த புகழ் மாலைக்கு என்ன நன்மைகளை எழுதுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக கூறுவார்கள். அந்த அடியான் என்ன சொன்னான் என்று அல்லாஹுக்கு தெரிந்திருந்த போதும் தெரியாததை போன்றே இன்றைய அடியான் என்ன சொன்னான் என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், அந்த அடியான், எனது இறைவனே, உன் ஆட்சி அதிகாரத்தின் மகத்துவத்திற்கு ஏற்றாற்போலவும் உனது மேன்மைக்கு ஏற்பவும் எல்லா புகழும் உனக்கே சொந்தம் என்று கூறினார் என அந்த 2 மலக்குகளும் பதில் கூறுவார்கள். அப்படியானால் அந்த அடியான் என்னை சந்தித்து அவனுக்கு நான் கூலி கொடுக்கும் நாள் வரை அவனுடைய பெயரில் நன்மைகளை எழுதி கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. திக்ர் தியான வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாகவும், பிரார்த்தனைகளில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதாகும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திருமிதி. அல்ஹம்து என்ற வார்த்தையில் உள்ள அலிஃப் லாம் என்ற 2 எழுத்துக்கள் அரபி இலக்கணத்தில் அதற்கு அல் இஸ்திப்ரக் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் அனைத்து வகையான இனங்களும் படைப்புகளும் புகழக்கூடிய எல்லா புகழுக்கும் அல்லாஹ் ஒருவனே சொந்தக்காரன் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கின்றது என்றும் இலக்கணவாதிகள் கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் எந்த சக்தியாலும் படைக்க முடியாத இயற்கை படைப்புகளை படைத்து புகழான புகழுக்கெல்லாம் உரிமையாளனான ஏக அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் சேர்க்கும் சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா திகழ்கிறது. எவ்வாறென்றால் இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதை போல, அதாவது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வலக்கல் முல்கு குல்லுஹு, யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே சொந்தமாகும், எல்லா ஆட்சி அதிகாரமும் உன் கைவசமே உள்ளன, எல்லா காரியங்களுக்கும் செயல்களும் உன் பக்கமே மீளக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுவதை போன்றே அல்ஹம்து சூராவும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நாமும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக காலை எழுந்தவுடன் படுக்கையில் அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்து மீண்டும் அதே படுக்கை விரிப்புக்குள் சென்று அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து புகழ்ந்து தூங்க போகும் நேரமும் அல்லாஹ்வை துஆ செய்து கொண்டு தூங்க வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்து புகழ்ந்து துதிபாடி தூயவனான அல்லாஹ்வின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்ஹம்து சூரா நோய்களை தீர்க்கக்கூடிய சூறாவாக இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமே மனிதனை இயக்கக்கூடிய ஒன்றாகும். நிறைவான செல்வத்திற்கு பழமொழி ஒன்றை சொல்வார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று. ஆம், நோயில்லாத வாழ்க்கையே பெரும் செல்வமாகும். ஒரு மனிதனை வாழ்த்தும் பொழுது கூட இப்படி வாழ்த்துவார்கள், 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க என்று. எனது சமுதாயத்தவர்கள் 2 விஷயங்களில் பாராமுகமாக கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று ஆரோக்கியம், 2வது ஓய்வு. இந்த 2லேயும் மிகவும் பொடுபோக்காக நாம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையும் அதுதான். உண்பதை மறந்து உறக்கத்தை இழந்து ஏன் குறிப்பிட்ட நேரத்தில் சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாக மட்டுமல்லாமல் மனமே இல்லாதவர்களாக பொருளீட்டுவதிலேயே தொழில் முனைவதிலேயே நேரங்களை கடத்தி விட்டுவிட்டு அல்சர் நோய், நீரிழிவு நோய், பிரஷர், ஒற்றை தலைவலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி என்றெல்லாம் எத்தனையோ வியாதிகளை தானாகவே வரவழைத்து வீணாகி போய் நிலை குலைந்து நிற்கும் எத்தனையோ நோயாளிகளை நாம் காண்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் இப்படி கூறியிருக்கின்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று. இதை பற்றியும் ஒரு பயான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனையும் பார்த்து பயன்பெறுங்கள். சிந்திக்க வேண்டும். வீண் விரயம் என்பது சரியான நேரத்தில் உண்ணாமல், உறங்காமல், உடுத்தாமல், ஓய்வு கொள்ளாமல் இருப்பதும் கூட வீண் விரயமே. அதற்கு மாறாக அதிகமாக உண்பதும் பருகுவதும், அதிகமாக தூங்குவதும், ஓய்வு எடுப்பதும் இவைகளும் வீண் விரயமே. இந்த 2 வகை வீண் விரயத்தை பற்றியும் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்பது சிந்தனைக்குரியதாகும். வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிக்காட்டிய அல்லாஹ் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் குர்ஆனிலேயே கூறியிருக்கின்றான்.
17வது சூரா 82வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் பரிகாரமாகவும் உள்ளவைகளையே இந்த குர்ஆனில் நாம் இறக்கி இருக்கின்றோம் என்றும், எனினும் அநியாயக்காரர்களுக்கோ இது நஷ்டத்தையே தவிர வேறு எதையும் அதிகரிப்பதில்லை என்றும் கூறியிருக்கின்றான். ஒரு காலத்தில் நோய்கள் மனித உடல் கோளாறுகளினால் ஏற்படுகின்றன என்று கருதப்பட்டது. பிறகு உடல் நலிவினாலும் மன உளைச்சலினாலும் நோய் ஏற்படுகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த கொள்கைகள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவற்றிற்கு உடலும் உள்ளமும் சார்ந்த நோய்கள் என்று பெயர் கூறப்பட்டுள்ளது. அதற்கு அகமும் புறமும் என்று இருவகைப்படுத்தலாம். அகம் சார்ந்த நோய்கள்தான் புறத்தில் காணப்படுகின்றன. தமிழில் கூட இப்படி சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. அகத்தின் நோய்களை இருவகைப்படுத்தலாம். ஒன்று அகத்தின் உறுப்புகளில் ஏற்படும் நோய் என்றும், மற்றொன்று அகத்தில் அகப்படாத ஆன்மீக நோய் என்றும் கூறலாம். ஆக எது எப்படி இருந்தபோதும் இந்த இருவகை நோய்களுக்கும் அரும் மருந்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மொத்தம் 6 ஆயத்துக்களில் ஷிஃபாவுடைய ஆயத்துக்களாக, நோய் தீர்க்க வல்ல ஆயத்துக்களாக கூறியிருக்கின்றான். அதில் முதலாவதாக 17வது சூரா 82வது வசனம், இரண்டாவது 9வது சூரா 14வது வசனம், மூணாவது 10வது சூரா 57வது வசனம், நான்காவது 16வது சூரா 69வது வசனம், ஐந்தாவது 26வது சூரா 80வது வசனம், ஆறாவது 41வது சூரா 44வது வசனம். இந்த 6 வசனங்களும் சிஃபா, நோய் நிவாரணம் தரக்கூடிய சிஃபாவுடைய ஆயத்துக்கள். இதனை ஓதி நோய் உள்ளவர்கள் தண்ணீரில் ஊதி குடிக்கலாம். பொதுவாக நோய் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வரக்கூடியதும் பரவக்கூடியதுமாக இருக்கின்றது. எந்த ஒரு நோய்க்கும் மருந்து இல்லாமல் இல்லை. நோயை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அதற்கு முன்பாகவே மருந்தையும் படைத்திருக்கின்றான். அதை கண்டுபிடிப்பதில் தான் மனிதனுக்கு தாமதம் ஏற்படுகிறது. இந்த கருத்தை பற்றி பின்வரும் ஹதீஸ் விளக்குவதை பாருங்கள். நோய் நிவாரணியை இறக்காமல் அல்லாஹ் நோயை இறக்குவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. வியாதிக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். அதே சமயம் நோயற்ற வாழ்க்கையை ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை பின்வரும் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதில் சிறந்தது எது என்று கேட்டார். அதாவது எதை கேட்பது சிறந்தது என்று கேட்டார். அதற்கு இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கைக்காக உனது உடல் நலத்திற்கும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீ கேட்பதே சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த நபர் 2வது நாளும் 3வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்து இதே கேள்வியை தொடர்ந்து கேட்டார். ஒரே பதிலையே கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக நீ கேட்டதை அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்து விட்டால் திட்டமாக நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று பதில் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. கேட்கப்படும் பொருட்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பொருள் ஆரோக்கியத்தை கேட்பதாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல் திர்மிதி. ஒரு அடியான் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதனால் புகழ் வானுக்கும் பூமிக்கும் இடையில் நிறைந்து நிற்கும். 2வது முறை சொல்லும் பொழுது புகழ் 7 வானத்திற்கும் 7 பூமிக்கும் இடையில் நிறைந்து நிற்கும். 3வது முறையும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், என்னுடைய அடியானே உனக்கு என்ன வேண்டும் நீ கேள், உனக்கு கேட்பது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பையும் அதை ஓதி எதை கேட்டாலும் ஆகுமானதை கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குறிக்கின்றான் என்பதையும் இந்த பயானில் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஹசரத் இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஓ இப்ராஹிமே, நீ என்னை வணங்கினால் அந்த வணக்கத்தில் அல்ஹம்தை கொண்டே ஆரம்பம் செய்வீராக. ஏனெனில் எனக்கு நானே விதியாக்கி கொண்டேன். எவர் என்னை புகழ்கின்றாரோ அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறாரோ அவருக்கு 4 பேரும் அருளை தருகிறேன் என்று. 1வது கஷ்டத்திற்கு பின் லேசையும், 2வது வறுமைக்கு பிறகு செல்வத்தையும், 3வது இம்மையில் ஆரோக்கியத்தையும், 4வது மறுமையில் நிம்மதியையும் தருகின்றான் என்று அல்லாஹ் செய்தி அறிவித்துள்ளான். நூல் நுஜஹத்துல் மாஜாலிஸ். சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஆரம்பம் இறை அருள் பாக்கியமாகவும், அதன் இடையில் இறை கண்ணியமாகவும், அதன் கடைசியில் அல்லாஹ்வுடைய பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதாக ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா வெளிப்படையான இன்னும் மறைமுகமான நோய்களுக்கு அரும் மருந்தாக இருக்கிறது. இய்யாக நஅபுது என்பது முகஸ்துதி என்ற நோய்க்கு மருந்தாகவும், வ இய்யாக நஸ்தஈன் என்பது பெருமை என்ற நோய்க்கு மருந்தாகவும், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்பது வழிகேடு என்ற நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறது என்பதாக பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் அரும் மருந்தாக இருக்கின்றது என்று ஹதீஸில் காணப்பட்டுள்ளது.
சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக ஓதி அகம் என்ற ஆன்மீக நோய்க்கும் புறம் என்ற வெளிப்புற உடலில் உள்ள ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை அதன் மூலம் அடைய நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை நாம் அல்ஹம்து சூராவின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயான்கள் பயான் துவா என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் இருக்கின்றது. அனைத்து பயான்களையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.